இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் சைட்டுக்கும் செமனா 4 வரி பின்னி வச்சுக்கிறேன். நீங்கள் கரெக்டாக பின்னினீங்க சரி. இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் எப்படி இப்போ இதுதான் ஃப்ரிட்ஜிൻ്റെ விளிம்பு. நீங்கள் மேல் சாதுறதுக்கு கரெக்டாக பின்னிட்டீங்கடா. அப்போ ஃபுல்லாக பின்னிட்டீங்க இப்படி மேலுக்கு ஃப்ரிட்ஜிൻ്റെ மேல் பக்கத்துக்கு. இப்போ நீங்கள் ஃபுல்லாக பின்னிட்டீங்கன்னு வைப்போம். இப்போ பின்னி இப்போ நீங்கள் கரெக்டாக இப்படி விளிம்புக்கிட்ட கொண்டாந்துட்டீங்க. இப்போ இந்த விளிம்புலேருந்து என்ன நீங்கள் பின்னுறேன்னு பார்ப்போம். இப்போ தொடர்ந்து பின்னினா இப்போ இந்த விளிம்புக்கிட்ட வந்து நாங்கள் சில மூளைப்பாட்டுக்கு வந்து இப்படி மடிஞ்சு வர்ற மாதிரி பின்ன போகிறேன். அது இப்படி பின்னுறேன்டா எப்போவுமே நீங்கள் வேறு கலரில் மாற்றலாம், வேறு டிசைன் இதுகள் போடலாம். இப்போ வந்து இப்போ வந்து 3 செயின் பின்னி போட்டு 1 2 3 பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு இந்த பக்கத்துக்கு நான் வந்து இது மேல் இதான் வெளி பக்கத்துக்கு எதண்டு பார்த்துட்டு நீங்கள் எது உள்பக்கம் விட போகிறீங்க எது வெளிப்பக்கம் விட போகிறீங்கன்னு இவர் பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ நான் இது வெளிப்பக்கத்துக்கு விட போகிறேன்னு சொன்னால் என்ன செய்ய போகணுன்னா எந்த பக்கத்துக்கு மடிப்பு வரணுமோ நீங்கள் அந்த பக்கத்துக்கு பின்னணும். இப்போ இதுக்குள்ளே பின்னினீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்துக்கு மடிஞ்சு வரும். இப்போ இதுக்குள்ளே பின்னினீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த பக்கத்துக்கு மடிப்பு இது மேல் பக்கம் விட போகிறேன். இது அந்த நாகப்படி சுற்றி சுற்றி மேல் பக்கம் பின்னின பக்கம் முன்னாடி என்ன செய்ய போனோம்னா 3 செயின் பின்னிட்டு இதுக்குள்ளே பின்னினமண்டா இந்த பக்கத்துக்கு மடிஞ்சு வர மூளைப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மேலுக்கு மட்டும் பின்னி கொண்டு வந்தீங்கன்னா அந்த செயின் இந்த இடைக்கால் அப்படி மேலுக்கு இந்த பக்கத்துக்கு பின்னினா அந்த பக்கத்துக்கு மடி வெட்டுறோம். அப்போ எங்களுக்கு இது மேல் பக்கம் வேணுமென்றனாலே இப்போ நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் வந்து சரியாக பின்னி இப்போ அடுத்த வரி பின்னிக்கு கரெக்டான பக்கத்துக்கு வந்திருக்கும். அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கேயே பின்னலாம். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்டா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் சரியான பக்கத்துக்கே நீங்கள் இப்போ வாங்க 1 2 3 செயின். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு எத்தனை வரி பண்ணுங்க. இப்போ அதுண்ட இந்த பக்கத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துக்கு சரியாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இதுண்ட கீழ் பக்கத்துக்கு பின்னேக்க அந்த பக்கத்துக்கு இப்படி கரெக்டாக மடிஞ்சு வரும். இப்படி பின்னேக்க இப்படி திரும்பி இப்படி மடிஞ்சு வரும். அதான் உங்களுக்கு ஈஸியாக அதை நீங்கள் நூலை இதுலேயே கட் பண்ணி போட்டு இது மேல் பக்கம் வரணுமென்னு சொன்னால் நூலை கட் பண்ணி போட்டு இப்போ வந்து இந்த சைட்டுக்கு இப்போ அந்த பக்கம் பின்னிக்க பின்பக்கத்துக்கு மடிஞ்சு வர்ற நாடி நாங்கள் இது வந்து முன்பக்கம் மண்ட நாடி இது முன்பக்கம். அப்போ அந்த பக்கத்துலேருந்து பின்னிக்க மடிப்பு இந்த பக்கத்துக்கு வர்ற நாடி நான் இங்கே இந்த பக்கத்துக்கு எடுத்து இது மேலே வரணும் மண்ட நாடி. உங்களுக்கு பின்னி கொண்டு போய் சரியான பக்கத்துக்கு வந்துட்டு தானே நீங்கள் மாற்றி இந்த கட் பண்ணி பின்ன தேவையில்லை.
இப்போ எனக்கு வந்து அந்த பக்கம் பின்னிக்க மற்ற பக்கத்துக்கு வர்ற நாடி நான் இந்த பக்கத்துக்கு ஜாயின் பண்ணி பின்ன போகிறேன். இப்போ 3வது செயினுக்குள்ளே கொடுத்து 1 2 3 செயின் பின்னிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயினின் பின்பக்கத்துக்கு 1 டபுள் க்ரோஸே பின்னப்பா. இந்த செயின் பின்பக்கத்துக்கு 1 டபுள் க்ரோஸே பின்ன. இது வந்து இந்த முறை வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இப்படி மூளைப்பாட்டுக்கு மடிஞ்சு வரணுமென்னு சொன்னால் நீங்கள் எப்படி எந்த பக்கத்துக்கு மடிஞ்சு வரணுமோ அந்த பக்கத்துக்கு நீங்கள் பின்னணும். அந்த பக்கத்துக்கு கீழ்ப்பக்க இதுக்குள்ளே பின்னி கொண்டு வரணும். இப்படி நீட்டுக்கு எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். சரி, இதில் விட்டுட்டேன். சரி சரி இப்படியே இந்த நீட்டுக்கு சைட்டுக்கு 1 டபுள் க்ரோஸே பின்னி கொண்டு வந்தீங்கன்னா இது இப்படி மடிஞ்ச மாதிரி வேணும். அதாவது இப்படி மூளைப்பாட்டுக்கு இப்படி மடியும். செயினின் கீழ்ப்பக்கத்துக்கு பின்னிக்க இப்படி மடிஞ்ச மாதிரி வரும், திரும்பி வரும். இப்போ எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஸே இங்கே காண பின்னுங்க. இதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் பின்னணும். எல்லாம் இந்த பக்கம் பின்னி முடிச்சாப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி விளிம்புக்கு இப்படி மடிஞ்சு வந்து நிற்கிது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கும். இப்போ அப்படியே வளைஞ்சி விளிம்போடு இப்படி நிற்கும். இந்த வரி ஃபுல்லாக பின்னிட்டேன். இப்போ அடுத்த வரைக்கும் நான் பின்னிட்டு பார்ப்போம். சரி, இப்போ வந்து இந்த வரி பின்னினதுக்கு பிறகு நான் வந்து 3 செயின் 1 டபுள் க்ரோஸு 1 டபுள் க்ரோஸு ஒரு இதை விட்டு 1 செயின் பின்னி பிறகு பக்கத்து இதுக்குள்ள 1 டபுள் க்ரோஸு பிறகு ஒரு ஸ்டிச்சை விட்டு 1 செயின் பின்னி பக்கத்து இதுக்கு ஒரு ஸ்டிச்சை விட்டு மற்றதுக்கு 1 டபுள் க்ரோஸு ஒரு செயின் பின்னி ஒரு ஸ்டிச் விட்டு 1 டபுள் க்ரோஸு இப்படி இந்த வரி ஃபுல்லாக பின்னிருக்கேன். இந்த வரி வந்து 3 செயின் 1 டபுள் க்ரோஸு 1 டபுள் க்ரோஸு இந்த நடுவுக்கு ஒரு டபுள் க்ரோஸு 1 டபுள் க்ரோஸு மேலுக்கு ஒரு 1 டபுள் க்ரோஸு நடுவுக்கு ஒரு 1 டபுள் க்ரோஸு மேலுக்கு ஒரு டபுள் க்ரோஸுண்டு இப்படி இந்த வரி ஃபுல்லாக பின்னி ஒவ்வொரு முடிவுலேயும் 3 டபுள் க்ரோஸை கடைசிக்கு பின்னி இருக்கிறேன். இப்போ வந்து நான் 1 2 3 4 5 6 வரி இப்படி பின்னிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ இறக்கத்துக்கு இந்த டிசைன் வேணுமோ அவ்வளோ இறக்கத்துக்கு நீங்கள் இந்த டிசைனை பின்னலாம். உங்களுக்கு வேணுமென்னா உங்களுக்கு பின்னி காட்டுறேன். இது இந்த வரி எப்படி பின்னுறேன்ட்டு 3 செயின் பின்னிட்டு 1 2 3 இப்போ நான் இது இவ்வளோகான பின்னி காட்டினேன். இப்போ இந்த வரி எப்படி பின்னுறேன்ட்டு பின்னி காட்டுறேன். 3 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு பக்கத்து இதுக்குள்ளே 1 டபுள் க்ரோஸு பக்கத்தில் 1 டபுள் க்ரோஸு இப்படி பின்னிட்டு ஒவ்வொரு காலம் 3 டபுள் க்ரோஸை சைட்டுக்கு வரும். அப்புறம் 1 செயின் பின்னி ஒரு ஸ்டிச்சு விட்டு மற்றதுக்குள்ள 1 டபுள் க்ரோஸு 3 செயின் 1 செயின் 1 விட்டு பக்கத்துக்குள்ளே 1 டபுள் க்ரோஸு இப்படி 1 செயின் 1 விட்டு பக்கத்துக்கு 1 டபுள் க்ரோஸு. நீங்கள் இதே கலரில் பின்னணும். நீங்கள் வேறு கலர் டிசைனுகள் மாற்றலாம். இது ஒரு கலரில் இது ஒரு கலரில் இப்படி வேறு கலரில் மாற்றி டிசைனுகள் போட்டு நீங்கள் வடிவாக உங்களுக்கு எப்படி என்னென்ன கலர் வேணுமோ பின்னலாம். இது நான் சும்மா உங்களுக்கு பின்னி காட்டுறதுக்காக தான்றேன். இப்படி தான் இந்த வரியை பின்னினான். அப்புறம் இந்த பிறகு திருப்ப அடுத்த வரி பின்னிக்க 3 செயின் மேலே பின்னிட்டு 1 டபுள் க்ரோஸு 1 டபுள் க்ரோஸு இந்த இடைவெளிக்கு ஒரு 1 டபுள் க்ரோஸு 1 டபுள் க்ரோஸு 1 டபுள் க்ரோஸு இடைவெளிக்கு 1 டபுள் க்ரோஸுண்டு
மற்ற வரிகள் இப்படி வரும். கொண்ட விட்ட ஒரு வரி இப்படி பின்னுறது. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் இப்படி பின்னுங்க. உங்களுக்கு அதில் வேறு ஐடியாக்கள் வேறு டிசைனுகள் இருந்தால் அந்த டிசைனில் பின்னுங்க. இப்போ ப்ரிட்ஜிൻ്റെ சைட் பக்கத்துக்கு இது வந்து இந்த ப்ரிட்ஜிൻ്റെ சைட் பக்கத்துக்கு இவ்வளோத்தோட வரும். சரி, இவ்வளோ நீங்கள் எவ்வளோத்துக்கு இறக்கம் வேணுமோ இந்த டிசைனில் இறக்கத்தை பின்னி போட்டு அப்புறம் கடைசியாக வந்து கடைசியாக இந்த டிசைனை இப்படி டிசைன் பின்னலாம். 3 செயின் இதுக்கு 1 டபுள் க்ரோஸே, அதுக்கே திரும்ப 1 டபுள் க்ரோஸே, 3 செயினையும் சேர்த்தா 1 2 3 1 2 செயின், திருப்பதுக்கு 3 டபுள் க்ரோஸே பின்னணும். 1 2 3 பின்னிட்டு 1 2 3 செயின் பின்னி 1 2 மூன்றாவதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸே, 1 2 3 செயின் பின்னி 1 2 மூன்றாவதுக்கு 1 சிங்கிள் க்ரோஸே, 1 2 3 செயின் பின்னி மூன்றாவதுக்கு 1 சிங்கிள் க்ரோஸே. இப்படி மற்ற பக்கம் இங்கே காண பின்னிட்டு கடைசிக்க இங்கால எப்படி பின்னினானோ அதே மாதிரி பின்ன போகிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக சுத்தவரை பின்னி கொண்டு வந்துட்டேன். ஃபுல்லாக சுத்தவரில் இந்த லைன் ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இப்போ மூன்றாவது செயினுக்குள்ளே இப்போ எனக்கு இதில் 3 வரையில்லை. 1 2 மூன்றாவதுக்குள்ள 1 2 மூன்றாவது செயினுக்குள்ள 1 டபுள் க்ரோஸே, அதுக்குள்ளேயே திரும்ப 1 டபுள் க்ரோஸே, திரும்ப 1 டபுள் க்ரோஸே, 2 செயின், மறுபடியும் அதுக்குள்ள 3 டபுள் க்ரோஸே, அதாவது 3 டபுள் க்ரோஸே, 2 செயின், 3 டபுள் க்ரோஸே. இப்படி பின்னிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த நடுவுக்குள்ள டைரெக்டாக கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு 1 2 3 செயின் பின்னி நடுவுக்குள்ள 1 சரி 1 2 1 2 செயின், இதுக்கு திரும்ப சரி 3 டபுள் க்ரோஸே விண்ணப்பம். 1 2 3 3 டபுள் க்ரோஸை பின்னிட்டு 1 2 3 செயின் பின்னி இதுக்குள்ளே பின்னக்கூடாது, பக்கத்து இதுக்குள்ளே 1 சிங்கிள் க்ரோஸே பின்னணும். 1 2 3 செயின், பக்கத்து இதுக்கு 1 சிங்கிள் க்ரோஸே, 1 2 3 பக்கத்து இதுக்கு 1 சிங்கிள் க்ரோஸே. இப்படி இந்த வரி ஃபுல்லாக பின்னி கொண்டு போய்ட்டு மற்ற சைட் என்னன்றதை காட்டுறேன். இப்போ 3 செயின் பின்னிட்டு நாங்கள் இதுக்கு கடைசிக்க பின்றையில் டைரெக்டாக இங்கே பின்னலாம். 1 2 3 2 செயின், 3 டபுள் க்ரோஸே, அதுக்கு 1 2 3 திருப்பிட்டு டைரெக்டாக நடுவுக்கு கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு 1 2 3 செயின், 1 2 டபுள் க்ரோஸே, 2 செயின், 3 டபுள் க்ரோஸே.
1 2 3 3 செயின் 1 2 3 இதுக்கு பின்னாமல் ரைட்டாக கொண்டு வந்து இதுக்குள்ளே 1 சிங்கிள் க்ரோஸே 3 செயின் இதுக்கு 1 சிங்கிள் க்ரோஸே சாரி 3 செயின் இதுக்கு 1 சிங்கிள் க்ரோஸே இப்படி இந்த வரி ஃபுல்லாக பின்னி வந்து இதுக்குள்ளே பின்னாமல் இதுக்குள்ளே ரைட்டாக 3 செயின் பின்னிட்டு இதில் சிங்கிள் க்ரோஸை பின்னி 3 செயின் பின்னிட்டு ரைட்டாக கொண்டு வந்து இதுக்குள்ளே 3 டபுள் க்ரோஸே 2 செயின் 3 டபுள் க்ரோஸே பின்னணும். இப்போ இந்த பக்கத்துக்கு 3 செயின் பின்னி இதுக்கு எப்போவுமே பின்னக்கூடாது. ரைட்டாக இதுக்குள்ளே 3 டபுள் க்ரோஸே 1 சாரி வலிக்குது 2 3 1 2 செயின் 3 டபுள் க்ரோஸே இது திருப்பிட்டு ரைட்டாக நடுவில் கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டேஜ் 3 செயின் 2 டபுள் க்ரோஸே 2 செயின் உங்களுக்கு விளங்காட்டியதும் திரும்ப கேளுங்கோ பிரச்சனைலாம் வந்து 2 3 3 செயின் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பின்னி கொண்டு வாங்க. நீங்கள் கலர்கள் என்ன கலர் இருந்தாலும் மாற்றலாமா, மாற்றி உங்களுக்கு பிடிச்ச கலரில் பின்னலாம். இதுக்குள்ளே பின்னாமல் இதுக்கு எப்பவும் பின்னக்கூடாது. இதுக்கு வந்து சிங்கிள் க்ரோஸே 3 செயின் இப்படி ஃபுல்லாக தொடர்ந்து நீங்கள் இந்த வரி ஃபுல்லாக இதே மாதிரி இப்படி நிறைய வரி பின்னுங்க. ஒரு கட்டத்தில் குறைஞ்சி கொண்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து இப்படி தொடர்ந்து பின்னி கொண்டு வரைக்க இப்படி முக்கோணமாக வந்து கடைசியில் இப்படி முடியும். 1 2 3 3 செயின் 1 2 3 இப்படியே நாங்கள் நீட்டுக்கு பின்னி கொண்டு வரைக்க கடைசியாக ஒரு இடத்துல வந்து கடைசியாக வந்து அது ஃபுல்லாக முடிஞ்சிடும். 3 செயின் இப்போ கடைசியாக இப்படி வரும். நீங்கள் தொடர்ந்து இப்படியே இதே டிசைனில் பின்னி கொண்டு வரைக்க கடைசிக்கு இப்படி 1 டபுள் 1 சிங்கிள் க்ரோஸை பின்னி 3 செயின் பின்னி இதுக்குள்ளே 3 டபுள் க்ரோஸே 2 செயின் 3 டபுள் க்ரோஸே பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு இதுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு 1 2 3 செயின் பின்னி பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்படி வந்து முடியும். நீங்கள் 3 செயின் பண்ணி டபுள் க்ரோஸை பின்னிட்டு ரெண்டு செயின் பின்னி இதுக்குள்ளே கொண்டு வந்து சாரி இங்கே 3 செயின் 1 2 டபுள் க்ரோஸே 2 செயின் கரெக்டாக எக்ட பக்கத்துக்கு கொண்டு வந்து 1 2 3 டபுள் க்ரோஸே பின்னணும். அப்படி இல்லையண்டா கலட்டிட்டு
இருக்கை கொடுத்து இப்போ 3 செயின் பின்னி 1 2 3 1 2 இப்போ கடைசியாக வந்து இப்படி வந்து முடியும். நாங்கள் இது கடைசியாக வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு 1 2 3 4 செயின் பின்னிட்டு 2 அடியில் கொண்டு வந்து அப்படி முடிப்பேன். அல்லது வேறு ஏதும் டிசைன் பின்னலும் பின்ன இது வடிவில்லைன்னா இதை கலட்டிட்டு நூலை கட் பண்ணி போட்டு மிச்ச நூலோட இருக்க சொல்லுவோம். இதில் வந்து குஞ்சம் மாதிரி நூலை நிறைய வெட்டி குஞ்சம் மாதிரி தொங்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலுக்கு இப்படி இருக்கும், சைட்டுக்கு இப்படி முக்கோணமாக இதில் தொங்கி கொண்டு நிற்கும். நீங்கள் வந்து இந்த கலர்கள் இதுகளை நீங்கள் வேறு வேறு கலர்களில் டிசைனுகளில் பின்னலாம். கீழக்கு கொஞ்சம் தொங்குற காஞ்ச நிறைய நூலை வெட்டி இப்படி கட்டி தொங்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வடிவாக இருக்கும். இது இழுத்து பிடிக்க இன்னும் கூட வடிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி முக்கோணமாக இந்த சைட்டுக்கு நிற்கும் பிடிச்சிக்கு. இதே மாதிரி நீங்கள் மற்ற சைட்டுக்கும் பின்னினீங்கன்னா இப்படி மற்ற சைட்டுக்கும் பின்னிங்கன்னா இப்படி முக்கோணமாக தொங்கி கொண்டு நிற்கும். இது நான் சின்ன பின்னின நாடி குட்டியாக தெரியுது. நீங்கள் பிரித்து இந்த சைஸுக்கு பின்னிக்க கொஞ்சம் பெருசாக விரிஞ்சு அப்படி இன்னும் கூட முக்கோணமாக வரும். நீங்கள் கலர்கள் நீங்கள் எடுக்கிற நூலுன்ற கலர்களை பொறுத்து டிசைன் கலரை செலக்ட் பண்ணுறதுலேயும் இருக்குது அதுன்ற வடிவு. இப்போ நான் சும்மா என்னட்ட இருந்த நூலில் சும்மா பின்னி காட்டினான். இன்னும் ஃப்ரிட்ஜுக்கு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட அகலமாக வரும். இந்த இது அகலமாக வரைக்கும் இன்னும் கூட விரிஞ்சு வடிவாக வரும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் நீங்கள் பின்னுங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாகவே இதே டிசைனையே நீங்கள் இந்த சைட்டுக்கும் பின்னி இப்படி முக்கோணமாக கொண்டு வந்து முடிக்கலாம். அதே மாதிரி மற்ற சைட்டுக்கு நீங்கள் பின்னினீங்கன்னா சரி. அப்படி வேறு வேறு டிசைனுகள் பிற பின்னி காட்டுறேன். எதுவுக்கு டவுட்டுகள் எதுவும் இருந்தால் கேளுங்க, கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. டைம் இருக்கேக்க நான் போடுவேன் கட்டாயம் பதில். ஓகே, நன்றி.